திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. மெய்யடியார் பெருமக்களே, அன்னும்பலிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்த பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலே திருத்தெங்கூர் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கின்றோம். இது காவிரி தென்கரை தலங்களிலே 116வது திருத்தலம். இந்த திருத்தலம் அடியார் பெருமக்களே, திருநெல்லிக்கா நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அந்த திருநெல்லிக்காவிற்கு தென்மேற்கிலே சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. திருவாரூரிலிருந்து திருநெல்லிக்கா செல்ல பேருந்துகள் உள்ளன. ஊரின் பெயர் தெங்கூர். எனவே ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்திலே காணப்படுகிறது. சுந்தரர் ஊர் தொகையிலே தேங்கூர் என்று இதை குறிப்பிட்டுள்ளார். நான்கூர் உறைவாய் தேங்கூர், நான்கூர் உறைவாய் திருநாங்கூர் சொன்னார். தேங்கூர் நகர நல்லூர் நம்பானே என்று அவருடைய வாக்கு. இறைவனுடைய திருப்பெயர் வெள்ளிமலை நாதர். வெள்ளிமலை நாதா கூப்பிடலாம், கூப்பிட்டா வருவார். வெள்ளிமலை நாதா உடனே வருவார். இவ்வூர் திருப்பதிகத்திலே ஒவ்வொரு திருப்பாடலிலும் வெள்ளியங்குன்று அமர்ந்தாரே என்று பாடுகிறார். இதிலிருந்து பாருங்க, வெள்ளியங்குன்று அமர்ந்தவரே என்று பாடுகிறார். இறைவனுடைய திருப்பெயரை குறிப்பிடுகிறார் ஞானசம்பந்த பெருமான். இறைவியாருடைய திருப்பெயர் பெரிய நாயகி. திருமகளும் நவகோள்களும் பூசித்து பேறு பெற்றது. இங்கே திருமகள் வழிபட்ட திருத்தலம். நவகோள்கள் 9 கிரகங்களும் பூசித்து பேறு பெற்ற இடம் இந்த திருத்தெங்கூர். திருமகள் வழிபட்ட லிங்கம் அந்த திருமகளுடைய சன்னதிக்கு எதிரிலே இருக்கிறது. ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது. நவக்கிரகங்கள் பூசித்த லிங்கங்கள் உண்டு. அம்பாள் கோயில் தனியாக இருக்கிறது. அந்த கோவில் தெற்கு பார்த்து அமைந்திருக்கிறது. சுவாமி கோயிலினுடைய தென்கிழக்கு பகுதியிலே உள்ளது. தென்கிழக்கு பகுதி. அம்மன் உருவம் சிறியது. நவக்கிரகங்கள் பூசித்தது என்பதற்காக பிரகாரத்தில் 9 லிங்கங்கள் இருக்கின்றன. 9 லிங்கங்கள். அப்படிப்பட்ட திருத்தலம் திருத்தெங்கூர். திருஞான சம்பந்த பெருமான் திருவாரூருக்கு வழிபட்டு சப்த விடங்க தலங்களாகிய திருவாரூர் திருக்காராயில் வழிபட்டு அடுத்து தேவூர் செல்கிறார், திருநெல்லிக்கா செல்கிறார், திருக்கை சின்னம். அதை நேற்றை சொன்னேன். திருக்கை சின்னம் என்பதுதான் கச்சனம் என்று வழங்குகிறது. திருக்கை சின்னம் ஆகிய தலங்களை எல்லாம் வழிபட்டு வருங்காலத்திலே தெங்கூரை அடைந்தார். பரவி பாடியது இந்த பதிகம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். அடையும் வல்வினை அகல அருள்பவர் அனலுடைய மழுவாழ் படையர் பாய் புலி தோலர் பைம்புணல் கொன்றையார் படர் புன்சடையில் வெண்பிறை சூடி தார்மணி அணி தருகன் விடையர் இங்கு எழில்
தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே. அடையும் வல்வினை, அதாவது இந்த தெங்கூர் எப்படிப்பட்ட தெங்கூர, அழகுமிக்க தெங்கூர்னர். அழகுமிக்க தெங்கூரிலே வெள்ளியங்குன்றிலே விளங்கக்கூடிய பெருமானே. எழில் தெங்கூர்னர், எழில்னா அழகு. நம்மை அடையும் வலிய வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவர். அதான் முதல்ல தொடக்கமே சொல்றார், அடையும் வல்வினை அகலே. வல்வினையை நீக்கக்கூடியவர், அனல் போன்ற மழுப்படையை உடையவர், புலித்தோலை உடுத்தியவர், புலித்தோலர், கொன்றை அணிந்த சடை மேல் பிறை சூடி மணி கட்டி, பிறை சூடி வருகிறார், விடை மீது வருகிறார். அந்த விடையில் என்ன கட்டப்பட்டிருக்கிறது? மணி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மணி கட்டிய விடை மீது வருபவர் என்று சொன்னார். தார் மணி தருகன் விடையினர், வினையகளை அருள்பவர் நம்பெருமான். விடை எருதுக்கு என் கழுத்திலே மணி கட்டுதல் பார்க்கலாம். பொங்கல் திருவிழாவில் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கலில் அருமையாக அந்த காளைக்கெல்லாம் கொம்பெல்லாம் நல்லா சீவி கழுத்துலலாம் மணியெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது மணி அணி திருவிடையினர். தருகள் என்பது கொடுமை. காளையிலிருந்து வெகு வேகமாக வருகிறது. கண் என்பதன் முன் சில முதல்நிலை தெரிந்து வருகிறது. நறுகன், அலக்கன், புன்கண், இடுக்கன் சொல்ற, வன்கண் எல்லாம் சொல்ற. பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். அடையும் வல்வினை அகல, அடையும் வல்வினை அகல அருள்பவர் அனலுடைய மழுவள் படையரு பாய்புலி தோலரு பைம்புனல் கொன்றையர் படர்புன் சடையில் வெண்பிறை சூடி தார்மணி அணிதரு கருகள் விடையர் வீங்கு எழில் தெங்கூர் வெள்ளியல் குன்று அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நீங்கள் அனைவரும் வாருங்கள், திருத்தெங்கூர் செல்வோம். அங்குள்ள பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம். சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற, அதனால் அவன் அருளாலே வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.